Now we discuss the topic of geological timescale from human evolution. And the duration of earth history நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 3 divided eras of geological timescale பிரிக்கலாம். ஓகே, earthோட ஹிஸ்ட்ரியை வச்சு அது என்ன அப்படின்னா பேலியோசோயிக், மீசோசோயிக், ஜீனோசோயிக். இது வந்து earthோடைய ஹிஸ்ட்ரியை வச்சு. ஆனால் இப்போ நவடேஸ் வந்து இந்த ரீசன் எராஸ், இந்த எராஸை என்னவா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா டிவைடட் இன்டூ பீரியட்ஸாக பிரிச்சிருக்காங்க. விச் ஆர் ஸ்பிளிட் இன்டூ, அது வந்து பீரியட்ஸ் என்னவா ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, எப்போச்சஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வித் டியூரேஷன் ஆஃப் த எராஸ் அண்ட் பீரியட்ஸ், அதுதான் என்னது அப்படின்னா டாமினன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இந்த பீரியடில் தான் லைஃபோடைய இது வந்து என்ன ஆகிட்டே இருந்துச்சு, டாமினன்ட் க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. டே பை டே வந்து இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் மூலமாக என்ன மெஷர் பண்ணுறோம். ஓகே, டாமினன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். Can you understand ma? I repeat, the duration of earth history has been divided into 3 eras. What are the 3 eras? Paleozoic, Mesozoic, Cenozoic. Okay, so these are the recent eras is further divided into periods and next is divided into epochs. Okay, so the geological time scale with the duration of eras and periods, it determine the dominant forms of life. Okay, now we study the detail about the each and every periods of era. The first periods of Paleozoic era. ஸோ இந்த பேலியோசோயிக் எராவில் யார் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா ஃபாசில்ஸ் ஆஃப் மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ நம்ம அந்த மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து நிறையா இருந்ததுக்கான ஃபாசில்ஸ் அபண்டன்ஸாக இருந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த டுவர்ட்ஸ் லேட்டர் ஹாஃப்க்கு அப்புறம் யார் வந்திருக்காங்க அப்படின்னா வேர்டிபிரேட்ஸ் ஆஃப் மெரைன் அண்ட் டெரஸ்ட்ரியல் வேர்டிபிரேட்ஸ் வந்திருக்காங்க. அதில் யார் வரலை எக்ஸப்ட் த கேசஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் வந்து அதில் இல்லை. Can you understand? ஸோ இந்த பேலியோசோயிக் எராவில் மெயினாக யார் இருந்திருக்காங்க, ஸோ அபண்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் ஆஃப் மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ஹாஃபில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேர்டிபிரேட்ஸ் ஆஃப் மெரைன் அண்ட் டெரஸ்ட்ரியல் இருக்காங்க. ஸோ இந்த வேர்டிபிரேட்ஸ்லையுமே யார் கிடையாது, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் வந்து அப்பீட் ஆகலை. ஓகே, வாட் ஆர் த பீரியட்ஸ்ன்னு சொன்னோமா, ஹவு மெனி பீரியட்ஸ் ஆஃப் பேலியோசோயிக் எரானா 7 periods. பேலியோசிக் எராவில் எத்தனை பீரியட்ஸ் இருக்குது, 7 periods ஆஃப் பேலியோசிக் எரா. ஸோ இது வந்து ஆர்டர் ஃப்ரம் ஓல்டஸ்ட் டு த யங்கஸ்ட் ஒன்லேருந்து நம்ம வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பேலியோசோயிக் எராவில் ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய ஹாஃப் பீரியடில் தான் யார் வந்தாங்க, வேர்டிபிரேட்ஸ் வந்தாங்கன்னு சொன்னோம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அதனுடைய 7 periods பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் கேம்பிரியனை ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கேம்பிரியனுக்கு ஃபாலோட் பை ஆர்டோவிஷியன். So Ordovician is the freshwater fishes, ostrocoderms, various types of molluscs. So Ordovician எதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த டைமிங்கில் freshwater fishes, ostrocoderms and various types of mollusk வந்து வந்ததுனால that is called as the Ordovician. Okay, so Ordovician is followed by Silurian. Note it, age or origin of fishes. Silurian is the origin of fishes, one word ma. Next is Devonian. So Devonian is the age of fishes. Note it. Silurian is the origin of fishes. Devonian is the age of fishes and age of invertebrates is the Cambrian. Okay, so in this time many types of lungfishes, lobed fin fishes, ray fin fishesலாம் இருந்ததுனால ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறோம், ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ the Devonian is followed by Mississippian. So this is the earliest amphibians and echinoderms and followed by Mississippian is the Pennsylvanian is the earliest reptiles. Reptiles வந்து exceptive conditions தான் சொன்ன, birds and reptiles, சாரி பேர்ட்ஸ் மேமல்ஸு. ஸோ இந்த கண்டிஷனில் ஏர்லியஸ்ட் ரெப்டைல்ஸ் வர்றாங்க. ஸோ ரெப்டைல்ஸ் வந்து ஃபாலோட் பை மேமல் லைக் ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா மேமலாக இருக்காங்க, ஓகேவா. மேமல்ஸ் மீன்ஸ் மேமலரி கிளான்ஸ், தன்னுடைய யங் ஒன்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, மில்க் கிளான்ஸ் மூலமாக செக்ரீட் பண்ணுறாங்க, அதுதான். ஓகே, ஸோ பென்சில்வேனியன் இஸ் ஃபாலோட் பை பெர்மியன். லிசன், இதில் இருக்க இந்த 7 பீரியட்ஸையுமே தயவுசெய்து மனப்பாடம் பண்ணணும் எல்லாருமே, சரிங்களா. ஸோ கேம்பிரியன், ஆர்டோவிஷியன், சிலூரியன், டிவோனியன், மிசிசிப்பியன், பென்சில்வேனியன் அண்ட் பெர்மியன். இந்த ஏஜ் ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒன் வேர்டில். ஓகே,
Next is which is called as the golden age of reptiles. ஸோ இப்போ நம்ம பேலியோசோயிக் எராவில் 7 பீரியட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த 7 பீரியட்ஸோட எண்டில் யார்ப்பா ஃபார்ம் ஆயிருக்காங்க? ரெப்டைல்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெப்டைல்ஸோட ஃபார்மேஷன் ஸ்டார்டிங் தான் இஸ் அ மீசோசோயிக் எராவோட ரெப்டைல்ஸோட ஓகே த எண்டிங் ஆஃப் த பேலியோசோயிக்கோட எண்டில் யார் இருக்கா? ரெப்டைல்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் தான் மீசோசோயிக் எராவோட beginning. Okay, so which is called the golden age of reptiles. The Mesozoic era is a dominance of reptiles. Mesozoic era la yaar irundanga adhigama? Dominance of reptiles irundadanaala da Mesozoic era is called as the golden age of reptiles. Okay, so what are the periods in Mesozoic era? There is a 3 periods. What are the 3 periods? Triassic, Cretaceous, Jurassic. Triassic. What is Triassic? ஸோ இதில் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ஏ எக் லேயிங் மேமல்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ரெப்டைல்ஸ் லைக் மேமல்ஸ்ன்னு சொன்னோமா. ஸோ சேம் ட்ரையாசிக் பீரியடில் ஆரிஜின் வந்து எப்படி இருந்துச்சு? முதல்ல எக் லேயிங் மேமல்ஸ் இங்கே தான் வந்தாங்க. ஓகே, ஸோ இந்த டைமிங்கில் டாமினன்ட் ஆன் எர்த் ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபாசல் பேர்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் as a Archaeopteryx. ஓகே, நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ட்ரையாசிக் கண்டிஷன்ஸ். த பீரியட் இஸ் Cretaceous. இந்த Cretaceousல டூத்டு பேர்ட்ஸ் அண்ட் டைனோசர்ஸ் வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆனாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் தான் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஏ மாடர்ன் பேர்ட்ஸும் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, next Cretaceous is followed by Jurassic. Jurassic is a dinosaurs. Okay, now we complete the two eras, Paleozoic, Mesozoic era. Paleozoicல 7 periods இருந்தாங்க. ஸோ மீசோசோயிக்கில் டாமினன்ஸ் ஆஃப் reptiles, ஸோ இட் இஸ் கால்ட் as a golden age of reptiles. ஸோ திஸ் இஸ் மீசோசோயிக்கில் எத்தனை பீரியட்ஸ்ப்பா படித்தோம்? 3 periods படித்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் எ ஜீனோசோயிக் எரா? ஸோ த ஜீனோசோயிக் எரா இஸ் த ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். ஏன்னா அங்கே வந்து எக்லேயிங் மேமல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பர்த்திங் யங் ஒன்ஸ் மேமல்ஸ் வந்து இந்த இடத்துல ஜீனோசோயிக் எராவில் ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இட்ஸ் subdivided into 2 periods. What are the 2 periods? Tertiary and quaternary. ஸோ இந்த டெர்ஷரி பீரியடை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இஸ் abundant of mammalian fauna. Okay, so this period is subdivided into 5 epochs. நம்ம சொன்னோமா பீரியட்ஸை நெக்ஸ்ட் எதுவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம், எப்போட்ஸ். ஓகே, ஸோ இந்த டெர்ஷரி பீரியடில் நிறைய யார் இருந்தாங்க? abundant mammalian fauna இருந்தாங்க. ஸோ அதை வந்து 5 எப்போட்ஸஸாக பிரிச்சிருக்கோம். ஓகே, now we study the 5 epochs of tertiary period. 5 epochs of tertiary period. What are the 5 epochs? Paleocene, Eocene, Oligocene, Miocene and Pliocene. Okay, so the Paleocene placental mammals வந்து இருந்தாங்க. And Eocene monotremes. What is the fauna ma? Fauna na என்ன? Animals. Okay, so next is Eocene monotremes except duck-billed platypus and echidna and hoofed mammals and carnivores எல்லாம் Eocene periodல இருந்தாங்க. Next is followed by Oligocene. Oligoceneல higher placental mammals வந்து appeared ஆயிருக்காங்க. appeared அந்த இடத்துல தான் appeared. Next வந்து Miocene origin of first man like apes underline. Miocene இங்க origin of first man like apes. And next is Pliocene, origin of man from man like apes. ஏப்ஸ்லேருந்து இன்னும் என்ன ஆனாங்க? ஒரு மேன் வந்து ஃபார்ம் ஆகுனது என்னது? Pliocene underline. So these are the tertiary period of subdivided into 5 epochs in the divisions of Cenozoic era. Can you understand? Next is quaternary period of how many epochs having in that Cenozoic periods of era. ஸோ இந்த குவாட்டர்னரி பீரியடில் என்ன இருக்காங்க அப்படின்னா 2. இட்ஸ் அ விட்னஸ்ட் டிக்ளைன் ஆஃப் மேமல்ஸ் அண்ட் பிகினிங் ஆஃப் ஹியூமன் சோஷியல் லைஃப். இப்போ இங்கே மேமல்ஸோடது குறைஞ்சி போய் யார் ஃபார்ம் ஆகிட்டாங்க அதிகமாக? பிகினிங் த ஹியூமன் வந்து ஏப்ஸ்லேருந்து ஹியூமனாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ இதில் வந்து 2 எப்போச்சஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிளியோஸ்டோன் அண்ட் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற இது வந்து ஹோலோசீன். ஓகே, பிளியோஸ்டோன் அண்ட் இஸ் அ ஹோலோசீன். ஓகே, can you understand? I repeat. So what are the 3 periods? The 3 periods is a Paleozoic, Mesozoic and Cenozoic. So the that is eras, it's divided into periods. Periods is split into epochs.
So the Paleozoic era is having the 7 periods. And next is Mesozoic era. It's called as the golden age of reptiles. It's having a 3 periods. And the Cenozoic era, it's having a 2 divisions, and each and every divisions, that is a tertiary and quaternary. The tertiary having the 5 epochs and quaternary having a 2 epochs. Okay. How can the age of fossils be determined? The age of fossils is determined by 2 methods. What are the 2 methods? Relative dating, absolute dating. First evolutionல earthோட ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று படிச்சோமேப்பா, என்னதுப்பா? ரேடியோமெட்ரிக் டேட்டிங் ஆஃப் மெட்ரோசோயிட்ஸ். ஸோ அது மூலமாக தான் எர்த்தோட ஏஜை ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே, ஸோ த ரிலேட்டிவ் டேட்டிங் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ஃபாசில் பை கம்பேரிங் இன் டு எ சிமிலர் ராக்ஸ் அண்ட் ஃபாசில்ஸ் ஆஃப் நோன் ஏஜ். ரிலேட்டிவ் டேட்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாசில்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். எதை வச்சு கம்பேர் பண்ணுறோம்? ராக்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கும்ல ஃபாசில்ஸு, அதை வச்சு அது தெரிஞ்ச ஏஜ், அந்த எந்த ஃபாசில்ஸோட ஏஜ் தெரியுமோ அந்த ஏஜை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பேரிசன் ஸ்டடி மூலமாக ஆல்ரெடி இருக்கிற ஃபாசில்ஸோடைய இதை வந்து ரிலேட்டிவ் டேட்டிங் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேவா? Next is absolute dating. So this is the precise age of a fossil. கரெக்டான ஏஜை by using a radiometric dating மூலமாக என்ன பண்ணும்? கொடுக்கும். சரிங்களா? ஸோ டு மெஷர் த decay of the isotopes. ஐசோடோப்ஸ் வந்து decay ஆகிருக்கும். ஸோ அந்த கார்பன் ஐசோடோப்ஸ் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரேடியோமெட்ரிக் டேட்டிங் மூலமாக ப்ரிசைஸ் ஏஜ், ப்ரிசைஸ் மீன்ஸ் அப்சல்யூட் ஏஜ், கரெக்டான ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Okay, next is we study the biological evolution, how the protobionts is formation. What is protobionts? How it will be formation? Protobionts na enna na abiotically produced molecules can spontaneously self assemble into droplets ah மாறிடும். ஓகேவா? ஏபயோட்டிக்ஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, ஏபயோட்டிக்ஸ்னால் என்னப்பா? சன்லைட், ஏர், இதெல்லாம் வந்து நான் லிவிங் திங்ஸ் மூலமாக உருவாகிறது தான் ஏபயோட்டிக். ஓகேவா? ஸோ அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக என்ன ஆகுது? ஒரு செல்ஃபாக அவங்களாவே ஒரு ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ன ஆகுது அப்படின்னா தட் என்க்ளோஸ் ஏ வாட்டரி சொல்யூஷன் மூலமாக என்க்ளோஸ் ஆகி அண்ட் மெயின்டைன் ஏ கெமிக்கல் என்விரான்மெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரோட்டோபயான்ஸ். ஐ ரிப்பீட். ஸோ ஏபயாட்டிக்கலி ப்ரொடியூஸ்டு மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது? ஸ்பான்டேனியஸாக அசம்பிள் ஆகி ஒரு ட்ராப்லெட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த ட்ராப்லெட்ஸ் என்ன பண்ணுது? தன்னை சுற்றிலும் ஒரு வாட்டரி சொல்யூஷனை என்க்ளோஸ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுது? மெயின்டைன் ஏ கெமிக்கல் என்விரான்மெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரோட்டோபயான்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Abiotical molecules spontaneously assemble into droplets. So these droplets enclose a water solution and maintain a chemical environment. Okay, so these are the chemical environment is different from the surroundings. That is called as the protobionts. Next is, what are liposomes? So the liposomes are lipids in a solution that can self assemble into a lipid bilayer. லிப்போசோம்ஸுங்கிறது ஒரு லிப்பிட்ஸ் தான். அது சொல்யூஷனுக்குள்ளே தன்னாவே என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு லிப்பிட் பைலேயராக வந்து assumption ஆகிக்கிறோம். That is called as a liposomes. So some of the proteins inside the liposomes acquire the properties of enzymes resulting in fast multiplication of molecules. சில ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிப்போசோம்ஸ்குள்ளே இருப்பாங்க. சரியா? இன்சைட் த லிப்போசோம்ஸ். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் என்ன அப்படின்னா இஸ் அ ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸோட இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் நடக்கும். சரிங்களா? Okay, this is biological evolution. Now we understand the concept of what is protobionts. What is a protobionts? So abiotically produced molecules is spontaneously it will be assembled into a droplets. So these are the droplets enclose a watery solution and maintaining a chemical environment. So these are the chemical environment. It will be differ from the surroundings. That is called as the that is formation of protobionts. Okay, what is a liposomes? Liposomes are lipids. So inside the solution it will be assembled into lipid bilayer.
some of the proteins also inside the liposomes உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ணுது, it will be resulting in fast multiplication of molecules. Okay, so these are the protobions and liposomes. ரெண்டு கான்செப்ட் இதுக்குள்ள பார்த்துட்டோம். Okay, next is how it will be prokaryotes and eukaryotes will be formed. எப்படி வந்து prokaryotes eukaryotes வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த இதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கோஅசர்வேட்ஸ்னா நம்ம என்னப்பா பார்த்தோம், அக்வஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கிற பிரிசிபிடேஷனுக்கு பேர் தான் லார்ஜ் கொலாய்டல் மாலிகுல் தான் என்னது கோஅசர்வேட்டிவ்ஸ். ஸோ இந்த கோஅசர்வேட்டிவ்ஸ் வித் நியூக்ளியோ புரோட்டீன் அண்ட் நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டேஷனாக தான் இருந்துச்சு. ஓகேவா, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கோஅசர்வேட்டிவ்ஸ் வித் நியூக்ளியோ புரோட்டீன் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஹேட் அ லிமிட்டிங் சர்ஃபேஸ் மெம்பரெயின். ஸோ அது மூலமாக உருவானது தான் என்னது அப்படின்னா ஃப்ரீ லிவிங் ஜீன்ஸ் ஆஃப் எ வைரஸ். ஸோ வைரஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் யுனைடெட் டு ஃபார்ம் புரோட்டோ வைரஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் சின்ன ஜீன்ஸ் எல்லாமே என்ன இது சப்சிக்வெண்ட்லி ஃபார்ம் ஆகி புரோட்டோ வைரஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நவடேஸ் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களாப்பா, இந்த சிமிலர் வைரஸஸ் இஸ் ஆல்சோ பிரசன்ட் டே வைரஸஸ். ஸோ இந்த மாதிரி தான் வைரஸஸோட ஃபார்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. Can you understand how it will be virus formed? So the co-preservatives with nucleoprotein and nutrients வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு லிமிட்டிங். ஓகே, ஸோ அந்த லிமிடேஷன்ஸ்ல ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரீ லிவிங் ஜீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் அ வைரஸ். ஓகே, ஸோ இந்த வைரஸ் வந்து புரோட்டோ வைரஸ், யூனிட் ஜீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி புரோட்டோ வைரஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் த பிரசன்ட் டே வைரஸ். ஓகே, இதுதான் வந்து வைரஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கான ஸ்டோரி. நெக்ஸ்ட் இஸ் how it will be bacteria it will be form. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டூ மேஜர் செல் டைப்ஸ் இருக்காங்க. டூ மேஜர் செல் டைப்ஸ். ஒன் வந்து என்ன அப்படின்னா ஏர்லியஸ்ட் செல்லில் கிளம்ஸ் ஆஃப் நியூக்ளியோ புரோட்டீன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு, கிளம்ஸ் ஆஃப் ஏ நியூக்ளியோ புரோட்டீன் இருந்தாங்க. ஸோ இந்த கிளம்ஸ் ஆஃப் நியூக்ளியோ புரோட்டீன் வந்து என்ன கேரக்டர் சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ மொனரா அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தே ஆர் கன்சிடர்ட் ஆன்செஸ்ட்ரல் டு த மாடர்ன் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ இதுல இருந்து தான் என்ன இருக்கும், ஆன்செஸ்ட்ரல் இந்த மொனரால இருந்து தான் மாடர்ன் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே உடைய ஆன்செஸ்ட்ரல் ஜீனா அந்த மொனரா வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஏர்லியஸ்ட் செல்ஸ் வந்து பார்த்திருக்காங்க, நியூக்ளியோ புரோட்டீன் கிளம்ஸ். ஸோ அதை சுத்தியில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நியூக்ளியோ புரோட்டீன் கிளம்ஸாவும் அது கண்டென்ஸ் அதை சுத்தியில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சென்ட்ரல் மாஸ் சரௌண்டட் பை எ தின் மெம்பரேன். Okay, so these are the thin membrane is called as the protista. Okay, so the protista எப்ப இவங்க வந்து ஓஷன்ல இருந்திருக்காங்க. ஓகே, ஓஷன்ல எப்ப வந்து நியூட்ரியன் சோர்சஸ் நேச்சுரல் சோர்சஸ் வந்து ஃபுட் இந்த ஓஷன் டிக்ளைன் ஆகுறப்ப ஸோ தீஸ் ஆர் த ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் எ மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எ ஃபுட்டை வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஃபுட்டை வந்து ஃபுட்டுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனதான் என்னது நம்ம இப்போ படிக்கிறோமா, ஃபோட்டோசிந்தசிஸ், பிளான்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா பண்றாங்க, ஹீமோசிந்தசிஸ், பாராசிட்டிசம், சாப்ரோஃபைட்டிசம், பிரெடேட்டர், அனிமலிசம் இதெல்லாம் படிக்கிறோமாப்பா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மொனரா அண்ட் புரோட்டோஸ்டாவோட இதுல இருந்து தான் என்ன ஆகுது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரோக்ரூமெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஐ ரிப்பீட், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், பயாலஜிக்கல் எவல்யூஷன்ல அந்த கோஅசர்வேட்டிவ்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கு நியூட்ரியன்ஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல ஒரு செல்ஸ் வந்து கேன் லிவ், ஏபிள் டு லிவ், தட் இஸ் த புரோட்டோ வைரஸ். ஸோ அந்த வைரஸ் தான் இப்போ வைரஸ் தான் நமக்கு வந்து இருக்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹவ் இட் இஸ் த பாக்டீரியா இட் ஃபார்ம் நியூக்ளியோ புரோட்டீன், கிளம்ஸ் ஆஃப் எ நியூக்ளியோ புரோட்டீன் embedded in the cell substance that is called as a monera. So the monera is the ancestral of the bacteria and blue green algae ancestral. And next ஒரு ஃபார்ம்ஸ் பார்த்தாங்க, அந்த நியூக்ளியோ புரோட்டீன் சுத்தில என்ன இருக்கு, ஒரு சென்ட்ரல் மாஸ் ஆஃப் ஏ தின் மெம்பரேன் இருக்கு. ஓகே, தட் இஸ் கால்ட் as the protista. ஸோ எப்போ நேச்சுரல் சோர்சஸ் வந்து இங்கே டிக்ளைன் ஆகுதோ இந்த ஓசன்ல, ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க, மொனரா அண்ட் புரோட்டிஸ்டா ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏ ஃபுட் ப்ரோக்ரூமெண்ட்க்கு வர்றதுனால தான் நமக்கு பாராசிட்டிசம், சாப்ரோஃபைட் predator or animalisms and chemosynthesis, photosynthesis different types of food procurement வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இந்த அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன், அட்மாஸ்பரில் இருக்க ஆக்சிஜன் மீத்தேனோட கம்பைன் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடையும், ஸோ நெக்ஸ்ட் வந்து மீத்தேன் அமோனியாவோட கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, நைட்ரஜனும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஆக்சிஜன், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஆக்சிஜன் இருக்கலாமா, ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை ஈல்ட் பண்ணுது. இதனால தான் என்ன ஆகுது, இந்த ஃப்ரீ ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியர்ல அதிகமாக இருக்கிறதுனால
நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆச்சோம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன் ரெக்வயர் ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி, ஸோ அதை வந்து லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன், அந்த ஆக்சிடேஷனை ஃபுட் ஸ்டெப்ஸாக எடுத்துட்டு அதுலேருந்து தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ் எவால்வ் ஆயிருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ் எவால்வ்டு ஃப்ரம் த எர்த்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கோஅசவேட்ஸ் and the nucleoproteins and nutrients has limiting. So limiting மூலமா அதில் இருக்கிற genes together ஆகி protovirus and nowadays present day virus வந்திருக்கு. How it is forming bacteria, bacteriaல to based on அந்த nucleoproteins ஓட clumps of nucleoprotein வந்தது monera and clumps of nucleoprotein surrounded by a thin membrane, அது வந்து protista. இந்த monera and protista அந்த ஃபுட்டோட இது வந்து டிக்ளைன் ஆனோன்னா இவங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட்டை பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்மாஸ்பரிக்கில் ஆக்சிஜன் அதிகமாக இருந்ததுனால அது மீத்தேனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் அமோனியாவோட சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, நைட்ரஜனையும் நியூ கேஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணோன்னே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் உடைய ஆர்கானிசம்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி நெக்ஸ்ட் எதை எவால்வ் பண்ணிடுச்சு, ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸை எவால்வ் பண்ணிடுச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Okay, Urey-Miller's experiment, it will be proved that organic compounds to forming from the living organisms is formation. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிக்சர் ஆஃப் கேஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சர்க்குலேட் பண்ணுறாங்கப்பா. ஸோ டங்ஸ்டன் மூலமாக, டங்ஸ்டன் எலக்ட்ரோட் மூலமாக ஃபுல்லாக என்டையர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த சர்க்யூட் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஸ்மால் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்மால் ஃப்ளாஸ்க் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பாயிலிங் பண்ணுறாங்க. ஸோ பாயிலிங் அண்ட் ஸ்டீம் எமானேட்டிங். ஸோ அந்த ஸ்டீம் அதில் வர ஸ்டீமில் என்ன இருக்குது அப்படின்னா மேட் மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்குது. தட் இஸ் அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதோட என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு லார்ஜ் சேம்பரை கனெக்ட் பண்ணுறாங்க டு த பாயிலிங் வாட்டரோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ த ஸ்டீம் கண்டென்ஸ் டு ஃபார்ம் ஒரு அது ஃபாலோட் பை என்ன ஆகுது, ஒரு யூடியூப் வந்து அதோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அந்த யூடியூபோட எண்டில் லிக்யூட் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அந்த லிக்யூடை நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப இந்த மிக்சர் ஆஃப் கேஸஸ்லேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னா அமினோ ஆசிட்ஸும் நைட்ரஜன் பேஸஸும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது என்னங்கிறத கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் யூரே-மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்ப்போம். ஸோ அட் த ரிசல்ட் ஆஃப் த யூரே-மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு பார்க்குறப்ப கிளைசின், அலனைன், பீட்டா அலனைன், அஸ்பாரட்டிக் ஆசிட் அந்த லிக்யூடை அனலைஸ் பண்ணுறாங்க. அதில் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. உடனே மில்லர் வந்து சொல்கிறாரு, பயோஜெனட்டிக் சிந்தசிஸில் என்ன இருக்குது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸும் அண்ட் மிக்சர் ஆஃப் சாம்பிள் கேஸஸும் இருக்குது. ஸோ இந்த கேஸஸுடைய மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா கார்பன் சோர்ஸு. அந்த கார்பன் சோர்ஸ் ஆஃப் மீத்தேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மில்லர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஓகே, லேட்டர் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த கிளைசின், அலனைன், பீட்டா அலனைன்லாம் என்னதான், இட்ஸ் ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் மட்டும் மில்லருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைக்கல, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நைட்ரோஜனஸ் பேஸஸும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் என்னப்பா மாறும், ப்ரோட்டீனாக மாறும். நைட்ரோஜனஸ் பேஸஸ்லாம் என்னவா மாறும், நியூக்ளிக் ஆசிடாக மாறும். ஸோ இப்போ நியூக்ளிக் ஆசிட்னா டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு செல்லு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த ப்ரிமிட்டிவ் செல்லுலேருந்து ஒரு என்டையர் யூகேரியாட்டிக் செல்ஸ் இப்படி தான் ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது யூரே-மில்லர்ஸோட கான்செப்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். தேங்க்யூ.